வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். கன்னி ராசி 2026 நம்ம வந்து கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் டிரான்சிட் வந்து ஜூனுக்கு அப்புறம் வெரி வெரி ஃபேவரபிள். அவங்க பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை விஷயமாகட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், வெரி வெரி ஃபேவரபிள். ராகுக்கு எது தொல்லையே இல்லை. அவங்க பாட்டில் நாங்களாம் அவங்க பக்கம் வரல, ஒதுங்கி போய்டுறோம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. இப்போ இருக்க ஒரே ஒரு கிரகம் சனி பார்வை மட்டும் நேராக, இப்போ இதான் கன்னி ராசினா இங்கேருந்து சனி நேராக பார்த்துட்ருக்காரு. இந்த பார்வையால் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்று, இந்த மாத கோள்களில் குறிப்பாக சூரியன், புதன், சுக்கிரன், அதில் புதன் சுக்கிரன் யோகர்கள் கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 மாதம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கன்னி ராசியை சேர்ந்துருந்து வேலை எப்போ மாறும், பிஸ்னஸ் எப்போ அமையும், பணம் எப்போ வரும், ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், மைக்ரேஷன் நடக்குமா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், இதை வந்து நான் வந்து ஜூனில் குரு மாறும்போது அவர் கன்னிக்கு 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் அடியெடுத்து அப்படி வச்ச உடனே அந்த பார்வை நேராக சனி மேலேயும் போய் விழும். இப்படி விழுந்த உடனே வேலை, வருமானம், தொழில், முன்னேற்றம், அதிகாரம், இடமாற்றம், மைக்ரேஷன், ப்ரொமோஷன், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தருணமாக நான் பார்க்குறேன். இப்போ முதல் 5 மாதம் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ட்ரை பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். பட் அதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, இந்த சனி பார்வை 7லேருந்து விழுது. இந்த 7னா உங்களுக்கு நல்லா தெரியும், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், கலீக்ஸு, அப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் அவங்களோட அசோசியேட் ஆகுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியில் இந்த சனி பார்வை இருக்கே, ப்ளஸ் அது கண்ட சனியும் சொல்கிறோம். ஏதாவது பர்சனல் லைஃப்பில், குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில், லவ் ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலியில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் பிரச்சனை பண்ணுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கன்னி ராசி, அதாவது காலபுருஷனுக்கே அது 6வது ராசி. ஸோ அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே யோசிக்கிறதா இருக்கட்டும், அவங்க வெளிக்காட்டுறதா இருக்கட்டும். இதில் சனி வந்து 7ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். ஸோ ஜோதிட விதியில் 7ஆம் இடத்துல சனி திக்பலம், அது கண்ட சனியாக இருந்தாலும் மேற்கு. ஆமாம், திக்பலம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் பார்ட்னரை விட பிஸ்னஸ் பார்ட்னரில் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்க போகுது. அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய ஆர்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், முடிவெடுக்கிறதுல இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும். பிஸ்னஸ் நல்லா போகுமானா கண்டிப்பாக போகும், அது நல்லா ரன்னப் ஆகும். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில இடத்துல பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேவ்லென்த் தோற்று போகாது. ஆமாம், வேவ்லென்த் தோற்று போகாது. ஆனால் இது இல்லற வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னாக்கா, இந்த ஜூனுக்கு குரு வர்றது வரைக்கும் ஆடம்பர விஷயங்களில் தான் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு பொருள் வாங்குறத, ஒரு மிக்சி வாங்குறதாவே இருக்கட்டுமே, அந்த பேச்சுவார்த்தைகள், அவர் என்ன சொல்ற, கொஞ்சம் 2 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறது, என்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் பிரச்சனைகள் தரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல சனி திக்பலம் தான். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், கல்யாண தாமதமானாலும் இல்லற வாழ்க்கைக்குள்ளே சனி பாதிக்க தரமாட்டார். ஆனால் இந்த தேவையான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, இப்போ பொங்கலுக்கு புடவை எடுக்கிறதுக்கு கூட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். கலர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா கடைக்கு போகிறேன் லேட் ஆகுது, இன்றைக்கி கூப்பிட்டு போகிறேன், நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல கூட அவங்க பொங்கல் அன்னைக்கு கூட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே போல் இந்த குரு வரும்போது புரிதல் ஆரம்பிக்கும் லைஃப் ஸ்டைலில். அதே போல் லவ் மேரேஜ் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா 5ஆம் அதிபதி 7ல் உட்காந்துட்டார். ஸோ லவ்வை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்கும், நிறைய விஷயங்கள் புரிதல் எடுக்க ஆரம்பிக்கும். எப்போ சக்ஸஸ் ஆகும்? ஆஃப்டர் ஜூலை மாதத்துக்கு மேலே இவங்களோட ஜாதகத்தில் இந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தசாபுத்தி, சனி தசை குரு புத்தி, சனி தசை சந்திரன் புத்தி, இந்த ஃபேவரபிள் இருந்துச்சு அப்படின்னா
காதல் வெற்றியில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லைங்க சனி தசை ராகு புத்தி, சனி தசை கேது புத்தினா காதல் விஷயத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகாமல் கெரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே போல தான் இந்த கன்னிராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சார், பிஸ்னஸும் சரி கெரியரும் சரி பார்த்தோம். இந்த கன்னிராசி பெண்கள், ஏன்னா எல்லா ராசினும் பெண்கள் இருக்காங்க. அவங்களோட இப்போ மேஷோனா எதா இருந்தாலும் யதார்த்தமாக பேசிடுவாங்கங்க அப்படின்னு. இந்த கன்னிராசி பெண்கள் என்ன தான் நினைப்பாங்க, இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் இவங்களோட இருக்கக்கூடிய இந்த 2026 எப்படி இருக்க போகுது? இந்த பெண்களுடைய மனதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அது பொதுவான கருத்து. பட் ராசிகளில் வந்து ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியமாக மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை பூட்டி அதை வந்து புதைச்சி வச்சிருக்கவங்க வந்து கன்னிராசி. அவ்வளோ சீக்கிரம் அவங்கள புரிஞ்சிக்க முடியாது, உணர முடியாது. இந்த கன்னிராசியை வந்து ஒரு யூனிக்கான ஒரு ராசி தான், பர்டிகுலராக பெண்களை சொல்கிறேன். ஸோ அவங்க பிளான் என்ன, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவங்களுடைய அப்ரோச் என்ன, அவங்களுடைய ஆட்டிடியூட் பிஹேவியர் என்ன, நம்மளால் யூகிக்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த புதனுடைய ராசியில் 2 ராசிகளில் ஒன்று. ஸோ புதனே வந்து இந்த ஓவர் திங்கிங், இன்னும் சொல்லப்போனால் அது ஜெமினி மிதுன ராசி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவுட்வர்டாக எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கும். பட் கன்னி வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சில பேர் இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசியுடைய சைன் தான் அந்த கன்னி. பெண்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2026 நம்ம வந்து பாசிட்டிவ் சைடா இல்லை நெகட்டிவ் சைடா அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபைனான்ஷியலாக பாசிட்டிவ் சைடு. எதர் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, பட் ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு இன்கம்க்கு சேஃபாக நல்லபடியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது ஹெல்த் வைஸ் நம்ம பார்த்தோம்னாலும் பெண்களுக்கு குறிப்பாக பாசிட்டிவ் சைடு தான். ஏன்னா 4th ஹவுஸில் குரு பார்வை விழுந்துட்டுருக்கு, அங்கே அசுபர்கள் யாருமே கிடையாது. மூணாவது குழந்தைகள் மூலயமாவும் உங்களுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்குது. 5th ஹவுஸில் உங்களுக்கு வந்து பாக்ஸஸ் எம்டி, குழந்தைகள் மூலயமாவும் ஃபேவராக. ஸோ பெண்களுக்கு என்ன தேவைப்படும், கணவன், அதுக்கடுத்து தொழில், வருமானம், குழந்தைகள். இப்போ 4வது இந்த கணவனை பற்றி பார்ப்போம். சனி 7ல் இருக்கிறதுனால அவருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் வரலாம். ஏன் வரலாம் அப்படின்னா, இப்போ சனினா ஒரு ப்ரெஷர்னு அர்த்தம். உங்கள் தலைக்கு மேலே ஒரு பாரத்தை வச்சா ஒரு ப்ரெஷர். 7ல் சனி இருந்தால் ஒர்க்லோட அவர் அதிகம் கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை ஒர்க்லோட கொஞ்சம் அதிகம் கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா பொறுப்பை கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆஃப்டர் ஜூன் குரு பார்வை அதிகம் நிவர்த்தி பண்ணிடும். பொதுவாக 2026 கன்னியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பொருளாதார ரீதியாகவும் சரி, முன்னேற்ற வர வகையிலும் சரி, வீடு வாகனம் வசதிகளாக வாழக்கூடிய ஒரு வருஷமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு கன்னி ராசிக்கு 2026 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, குறிப்பாக டீனேஜில் உள்ளவங்க 10th +2 காலேஜ் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க, நீட்டு, இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாமே ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. ஃபாரினில் போய் படிக்கணும், சில பேர் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும். இவங்களுக்கு சாதகமான வருஷமாக இந்த மார்ச் ஏப்ரல் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அப் டு ஜூன். ஏன்னா ஆஃப்டர் ஜூன் குரு மாறுறாரு. ஸோ இது சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சாதகமாக. தசம கேந்திரத்தில் குரு இருக்கார். அவருடைய கல்வி, ஆரம்ப கல்வி சொல்லுறதும் சரி, 10th +2 இருக்கக்கூடிய பாவங்களும் சரி, உயர்கல்வி சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி, குருவுடைய ஆஸ்பெக்ட் நல்லாவே இருக்குது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிடுவாங்களான்றதை விட நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க, அதில் கேரண்டியாக சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தான் டிப்ரெஷன் இருந்தாலும் அவங்களுடைய எஃபெக்ட்னு வரும்போது கொஞ்சம் செல்ஃபிஷாக அவங்க இருக்கக்கூடியவங்க தான். அந்த செல்ஃபிஷை வந்து படிப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக மதிப்பெண் எடுப்பாங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. இந்த உயர்கல்வி சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த புதன் ராசியாக அவங்க இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்னி ராசியில் புதன் வந்து பேசிக்காக வந்து ஒரு இன்டலெக்சுவல் பிளானெட். ஆமாம். ஸோ இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணி வந்துருவாங்க. வந்துடுவாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அந்த புதன்ற பிளானட் பொசிஷன் நல்லா இல்லைனாலும் அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய மாதங்களில் இந்த புதன்ற கிரகம் கும்பத்தில் போய் உட்காரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளான டைமிங் தான். படிக்காத குழந்தை கூட அப்போ எடுத்து என்ன செஞ்சு பாஸ் ஆகலான்றதை ஐடியாஸ் தோண ஆரம்பிச்சு, அந்த குயிக் பிளான். ஆமாம். ஸோ அதே போல் என்னோட சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து டேக் கேர் பண்ண வேண்டிய ஏரியா 3. நம்பர் 1 ரிகார்டிங் ஹெல்த்து, மன அமைதி. ஏன்னா மன அமைதி மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் சீனியர் சிட்டிசனாக. ஸோ ஆரோக்கியம், மன அமைதி, அதுக்கடுத்து நல்ல உறவுகளுடைய பொருளாதாரமும் நிம்மதியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பொருளாதாரம் எடுத்துப்போம்.
ஃபைனான்ஷியலாக கன்னி சீனியர் சிட்டிசன்ஸ் தே ஆர் சேஃப், ஒன்றும் பாதிப்பு தெரியல. குருவுடைய பொசிஷனும் சரி, அடுத்த டிரான்சிட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. மன அமைதி அப்படிங்கிறது அது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது. பட் சனி பார்வை இருக்குது. இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறாங்க. நம்ம பையன் நம்மளோட இருக்க மாட்டாரா, மகள் இருக்க மாட்டாங்களா, பிரிஞ்சவங்களாம் சேர மாட்டாங்களா, எல்லாரும் பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அது இந்த வருஷம் அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கலாம். இவங்க 10 முறை எதிர்பார்த்தாங்கன்னா அது 2 முறை நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தொல்லை இல்லைனாலும் கூட செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி சனி 7th ஹவுஸில் பார்வையை விழுந்துட்டே இருக்குது. இந்த சனி என்ன பண்ணுவார்னா புதுசாலாம் நோயெல்லாம் கொண்டு வர மாட்டார். உடம்பு இருக்குது, அதில் இந்த 60 வயசு வரைக்கும் அவங்க என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்களோ அதில் எந்த குறையும் இருக்காது. எந்த ஏரியாவில் அவங்க பர்டிகுலராக மெயின்டைன் பண்ணலை அங்கே இருக்கக்கூடிய குறைய ஒரு வழியாக கொடுத்து சரி செய்ய இந்த சனி முயற்சி பண்ணுவார். அப்படி தான் அந்த ஆரோக்கியத்தை நான் பார்க்குறேன். பொதுவாக எனக்கு ஃபைனலாக ஒரு கொஷின் என்ன இருக்குன்னா, கன்னி ராசி இந்த 2026 எல்லாருக்கும் நம்ம பொருளாதாரம் பார்த்தோம், கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் பார்த்தோம், இந்த குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தோம். பட் எனக்கு என்னென்னா இது பர்டிகுலராக இந்த கன்னி ராசியில் ஜென்ரலாகவே வாழ்க்கை முழுக்கவும் சரி, இல்லை 2026 சரி, இவங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருந்தாலே இந்த ஓவர் திங்கிங், எதையாவது ஆழமாக யோசித்து அது யார்கிட்டையும் ஷேரும் பண்ணாமல் ஒரு சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த ஓவர் திங்கிங் இந்த வருஷம் குறையுமா இல்லை கூடுமா, இல்லை அதே மாதிரி தான் இருப்பாங்களா? இல்லை சார், கண்டிப்பாக இந்த வருஷம் அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பிரிஸ்காக என்ன இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்குது. அதை அப்படியே வளர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப ஆஃப் ஆகாமல் அப்படியே வளர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப, ஏன்னா கடந்த ஆண்டெல்லாம் கேது கன்னியில் இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க, யார்கிட்டையும் பேசாமல் தனிமை அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வந்திருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் தனக்கு என்ன தேவை அதெல்லாம் பேசுகிறாங்க. நிறைய இடத்துல வெளிவரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு கொஷின், நிறைய சேனல்ஸில் பேசுகிற ஒரு கொஷின் தான், 6ல் ராகு இருக்குது, செய்வனை செஞ்சிருவாங்களா, பில்லி சூனியம் வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை நிறைய கன்னிராசிக்காரர்கள் கேட்குறாங்க. இது நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டு, இது கோச்சார பிளானட் தான், அதை நினச்சி பிறப்பு ஜாதகத்தில் தான் பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு விஷயம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது உங்களோட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இந்த மாந்திரிகம் பில்லி சூனியம்லாம் சொல்லிட்டு. பட் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், நாம் செய்யும் வினை தான் செய்வினை. நம்ம நல்ல வினையை செய்கிறோமா கெட்ட வினையை செய்கிறோமா அதுதான் நம்ம செய்யக்கூடிய வினை தான் செய்வினை. மற்றவங்க போய் நமக்காக செய்வினை செய்ய முடியாது பொதுவாக. அதனால் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் தாந்திரிக், அதாவது தாந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது தாந்திரிக்னு சொல்லுவோம். அதுக்கு சில மந்திரங்கள், அதாவது 6 வகையான பரிகாரங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் இந்த தாந்திரிக் ஃபாலோ பண்ணுறவங்க, கண்டுபிடிக்கிறவங்க, அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரியும். இது அவங்க என்னதான் உங்களுக்காக அகேன்ஸ்டாக பண்ணாலும் இது எல்லாருக்கும் பலிக்காது. நட்சத்திரங்கள் சிலது இருக்குது, அவங்களோட கிரக வலிமைகள் இருக்குது, மன உறுதி இருக்குது, இவங்களெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்த விட மெயினாக தெய்வ நம்பிக்கை, தெய்வ பலம், இறை வழிபாடு முறை, தர்ம நியாயத்தோட வாழ்க்கையை நடந்துக்கிற விதம், தானம் செய்தல், இதெல்லாம் செய்கிறவங்கள இந்த நீங்கள் சொன்ன செய்வினை அப்படிங்கிறதான் ஒன்றும் கவலை இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். 2026 நல்லபடியாக வாழ்க்கையை வாழுங்க. கன்னி குரு மாற்றத்துக்கு பிறகு நல்ல ஏற்றம் இருக்குது. சிறப்பாக வாழுங்க. சந்தோஷம். வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம அதை பிரித்து கிளியராக பேசணும். இது இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறது தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலனெலாம் ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம்.
அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுது ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.